எங்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், தகுதி தேர்வு என்பதே ஒரு மோசடியான செயல் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைமை ஆசிரியரும் ரிட்டையர்மெண்ட், உதவி ஆசிரியரும் ரிட்டையர்மெண்ட். எப்படியா நீங்க நடத்துறீங்க? இதை இவங்கள்ட்ட நம்ம கத்துக்கணும். நிறைய திமுக ஆதரவு கொடுத்தோமா நம்மளுடைய முழு ஆதரவை நாம மட்டும் இல்ல, நம்மளுடைய குடும்பத்தாருடைய எல்லாருடைய ஆதரவையும் எல்லாருடைய வாக்குகளையும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக அளித்தோம். கலைஞர் அரசு வந்தா, கழக அரசு வந்தா நம்ம வாழ்வு விடிஞ்சிரும். ஆனா நடந்தது என்ன? இன்னும் இந்த விடியல் ஆட்சியில இந்த 2013 ஆசிரியர்கள் விளங்காமல் நடுத்தருவில் நிற்கிறோம். வீணா போச்சு, வீணா போச்சு, பாதி ஆயில் வீணா போச்சு. நிக்கிறோம் நிக்கிறோம் நடுத்தருவில் நிக்கிறோம், நடுத்தருவில் நிக்கிறோம். வேலை கொடு, வேலை கொடு, வேதனையுற்றோருக்கு வேலை கொடு. நிறைவேற்று, நிறைவேற்று, வாக்குறுதியை நிறைவேற்று, 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 வாக்குறுதியை நிறைவேற்று. போராடுவோம், 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 மூச்சுள்ளவரை போராடுவோம். போராட்டம், போராட்டம். எங்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், தகுதி தேர்வு என்பதே ஒரு மோசடியான செயல் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு என்பது தேவையில்லை என்பது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டத்தினுடைய கொள்கை. அந்த கொள்கையை முன்னெடுத்துத்தான் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை, கல்வி உரிமை சட்டங்கள் எல்லாம் வந்ததற்கு பின்னாலே எப்படியாவது இந்த ஆசிரியர்களை வடித்தெடுக்க வேண்டும், படித்த அவ்வளவு பேருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கிவிடக் கூடாது என்கின்ற ஒரு குறுக்கு புத்தியின் காரணமாக தகுதி தேர்வு என்ற ஒன்றை அமல்படுத்தினார்கள். அதற்கு முன்னாலே எல்லாம் சட்டம் படித்தவர்கள், பட்ட படிப்புகளை படித்தவர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஆசிரியர் பயிற்சியை படித்தவர்களுக்கு கட்டாயம் 100க்கு 100% வேலை உண்டு என்கின்ற உத்தரவாதம் இருந்த நிலை இந்த தகுதி தேர்வு போன்றவைகளால் இன்றைக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வீதிக்கு வந்திருக்கிறீர்கள். எங்களை பொறுத்தவரை எப்படி நாங்கள் தகுதி தேர்வை தேவையில்லை என்று நினைக்கிறோமோ, அதே போல எதுவாக இருந்தாலும் சட்டத்தை மீறுவதென்றால் கூட அந்த சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் மீற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு தகுதி தேர்வு என்கின்ற ஒன்றை அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அரசுடைய உத்தரவின் அடிப்படையிலே, அரசுடைய ஆணையின் அடிப்படையிலே தகுதி தேர்வை முடித்துவிட்டு எங்களுக்கு வேலை கொடு என்று காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். நான் இப்ப குடவாசல் ஒன்றியத்தில் வேலை பார்க்கிறேன். 92 தொடக்க நடுநிலை பள்ளிகள் இருக்கு. 92 இதுல கிட்டத்தட்ட 40 வேக்கண்ட் இருக்கு. ஒரு பள்ளிக்கே நீ போட்டிருக்கிறது ஈராசிரியர் தான். இருந்த பயலோ எல்லாரையும் நீ அனுப்பி விட்ட. திருப்பி புது போஸ்டிங் போடவே இல்லை. போஸ்டிங் போனா வந்து சரண்டர் பண்ணிடுங்கிறீங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒரு நபர் தான் இருக்காங்க. உதவி ஆசிரியர், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைமை ஆசிரியரும் ரிட்டையர்மெண்ட், உதவி ஆசிரியரும் ரிட்டையர்மெண்ட். எப்படியா நீங்க நடத்துறீங்க? இதை இவங்கள்ட்ட நம்ம கத்துக்கணும். நிறைய பிரைவேட் கன்சர்ன் எப்படி நடைபெறுமோ அது மாதிரி இவங்க நடைபெற்று இருக்கு. இந்த ஒரு நிலைமை எந்த மாநிலத்திலும் இல்லை, எந்த நாட்டிலும் இல்லை. 11 ஆண்டு காலமாக நம்மளுடைய வேலை வாய்ப்புக்காக தெருவில் நின்று போராடிட்டு இருக்கோம். கடந்த அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் மட்டும்தான் நடத்துறோம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட போராட்டங்கள். ஆனா நாம நினைச்சது என்ன? இந்த திமுக அரசு ஆசிரியர்களுக்கான அரசு. ஏன்னா நம்ம 40 தடவை போராடும் போதெல்லாம் நம்ம கூட வந்து நமக்கு ஆதரவு தோளோட தோள் கொடுத்து, இது ஒரு அர்த்தமற்ற அரசாணை, இது ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை, நம்ம கூட குரல் கொடுத்தவர் அன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள். அதை நம்பிதான் நம்ம என்ன பண்ணோம்? எல்லாருமே திமுக ஆதரவு கொடுத்தோமா? நம்மளுடைய முழு ஆதரவை நாம மட்டும் இல்ல, நம்மளுடைய குடும்பத்தாருடைய எல்லாருடைய ஆதரவையும் எல்லாருடைய வாக்குகளையும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக அளித்தோம். கலைஞர் அரசு வந்தா, கழக அரசு வந்தா நம்ம வாழ்வு விடிஞ்சிரும். ஆனா நடந்தது என்ன? கழக ஆட்சி மலர்ந்தாச்சு, கலைஞர் ஆட்சி வந்தாச்சு. 3 வருஷம் முடிய போதே. ஆனா இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் விடியல. நாம எந்த இடத்துல இருந்து போராடணுமோ அதே இடத்துல, அதே ரோட்ல
ஆட்சிதான் மாறுச்சு, காட்சி மாறவே இல்லை. 1வது வாத்தியாருக்கு எதுக்கு 9 தேர்வு? இதை கண்டித்து அரசாணை 149 இந்த இருள் சூழ்ந்த அரசாணை, அர்த்தமற்ற அரசாணையை கண்டித்து மண்டல வாரியான போராட்டத்தை நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியும் எங்களுக்கு இதுவரை தீர்வு எட்டாமல் இன்னும் இந்த விடியல் ஆட்சியில இந்த 2013 ஆசிரியர்கள் விளங்காமல் நடுத்தருவில் நிற்கிறோம். அன்பில் அண்ணா, அன்பில் அண்ணா, அன்பில் அண்ணா, அன்பில் அண்ணா, எங்கள் மீது அன்பில் அண்ணா. தளபதியே, 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 நீ எங்கள் தலைவிதியா இல்லை எங்கள் தலைவலியா? ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், நீங்கள் தான் ஆசிரியர் பயிற்சி தேர்வு வைக்கிறீர்கள், பட்டய பயிற்சி தேர்வு வைக்கிறீர்கள். அதற்கு பின்னாலே ஆசிரியராக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் தகுதி தேர்வு என்கின்ற ஒன்றை அறிவிக்கிறீர்கள். அந்த தகுதி தேர்வையும் அவர்கள் தேர்ச்சி பெற்று வந்ததற்கு பின்னாலே நியமனத்திற்காக ஒரு தேர்வு என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால், எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படியெல்லாம் இந்த பதவி வாய்ப்புகளிலே கொண்டு போய் அமர்த்திவிடக் கூடாது என்பதற்காக வடித்தெடுக்கக்கூடிய அந்த மத்திய அரசு அறிவித்த ஒன்றை, மத்திய அரசு அறிவித்திருக்க கொள்கைகளுக்கு விரோதமானவர்கள் நாங்கள் திராவிட மாடலை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் புதிய தலைமுறைக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் உடன்பாடு கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லுகிறார்களோ, தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லுகிறார்களோ அதையே நீங்கள் அப்படியே மறைமுகமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்கின்ற போது அந்த இரட்டை வேடத்தை கண்டித்துதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பண்டலத்திலே இருந்து பல்வேறு ஆசிரியர்கள் இங்கே வருகிறார்கள். இன்னொன்னு, எந்த பள்ளிகளிலும் ஈராசிரியருக்கு மேல எந்த பள்ளிகளும் இல்லை. இன்னொரு விஷயம், தற்காலிக ஆசிரியர் மட்டுமே செயல்படக்கூடிய பள்ளிகள் இருக்கு. தலைமை ஆசிரியர் கிடையாது, உதவி ஆசிரியர் கிடையாது. வேற என்ன பண்ணுவான்? ஊருக்கு இழிச்ச வாங்கிற கதையா தற்காலிக. நீ போய் பாத்துக்க, 5 வகுப்பை நீயே பாத்துக்க, அட்டரன்ஸ் நீயே போட்டுக்க, கையெழுத்து நீயே போட்டுக்க, பள்ளி மேலாண்மை நீயே நடத்திக்க. இது எதுக்கியா? இது என்ன காக்காவுக்கு சோறு போடுற கதையா? மீந்ததை தூக்கி போடுறதுக்கு? அப்படி தற்காலிக ஆசிரியர் போட்டாலும் அவங்களுக்கு அந்த திறமை இருக்கு, அதை செய்யறாங்க. அதைத்தானே நாங்க கேட்கிறோம். ஒரு தொகுப்பூதியத்துல போடுன்னு கேட்கிறோம். நீ மதிப்பூதியத்துல போட்டு வச்சிருக்கிய, இந்த மதிப்பூதியம் என்ன? சம்பளம் முதல்ல ஒழுங்கா வருமா? 30 நாள் ஆனா வேலை செஞ்சா 31வது நாள் இல்ல அடுத்த 1ஆம் தேதியாவது நமக்கு வந்து சம்பளம் வரணும். அது ஒழுங்கா வருதா? இது வரைக்கும் வரலையே. எங்கள் அவல நிலையை நீக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை செவிசாய்த்து வாய் திறந்து இந்த வாத்தியார்களுக்காக வாய் திறக்க வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி உங்கள் தொகுதி செயலையும் பதிவு பண்ணியிருக்கிறோம். 100 நாள்ல நிறைவேற்றப்படும் சொன்ன திட்டம் 1000 நாள் கடந்து விட்ட நிலையிலும் எங்களுக்கு கிடப்பில் இருக்கிறது. திமுகவின் வெற்றிக்கு பக்கத்தில் நின்ற நாங்கள் இப்பொழுது துக்கத்தில் தூர நிற்கிறோம் என்பதுதான் வேதனையின் உச்சம். திமுகவுக்கு வெற்றிக்கு பின்னாடி ஒட்டி கொண்டவர்கள் எல்லாம் கட்டி கொண்டார், வெற்றிக்கு பின்னாடி பக்கத்தில் நின்றவர்களை எட்டி உதைத்து விட்டார் அப்படின்றதுதான் எங்களுடைய வேதனையாக இருக்குது. மற்றவங்க எல்லாம் போராடுறாங்கன்னா நீங்க சொன்னதை செய்யல, தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா நீங்க எங்களுக்கு செய்யலன்னு சொல்லி போராடுறாங்க. ஆனா நமக்கு சொன்னதுக்கு எதிர்மாறா, சகோதரிகளே தயவு செஞ்சு காதுல வாங்குங்க, நமக்கு சொன்னதுக்கு எதிர்மாறா எந்த அரசாணையை அவர் இருள் சூழ வைக்கக்கூடிய அரசாணைன்னு சொன்னாரோ, எந்த அரசாணையை அர்த்தமற்ற அரசாணை சொன்னாரோ அந்த அரசாணையை இன்று இந்த திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி அதிமுக அரசு தோண்டிய படுகுழியில் நம்ம எல்லாம் தள்ளி இருக்கு. அதனாலதான் இந்த போராட்டம் இன்னைக்கு தீவிரம் எடுத்து மண்டலம் வாரியாக தமிழ்நாடு முழுதும் ரோட்ல நின்று போராடிட்டு இருக்கோம்னா நீங்க சொன்னதை செய்யலன்னு கேட்கல, அதையும் தாண்டி அதுக்கும் மேல நீங்க சொன்னதுக்கு எதிர்மாறா ஏன் செஞ்சீங்க? நீங்க சொன்னதுக்கு எதிர்மாறா ஏன் செஞ்சீங்க? தந்த வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றாம இல்ல, தந்த வாக்குறுதிக்கு எதிர்மாறா ஏன் நிறைவேற்றினீங்க அப்படிங்கறதா நம்மளுடைய கோரிக்கை. இவர்கள் இங்கே முழக்கமிடுகின்ற போது ஒரு செய்தியை சொன்னார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு உங்களுடைய சகோதரனாக அதை கேட்கின்ற போது வேலை கொடு, இல்லை என்றே எங்களுக்கு விஷம் கொடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் விரக்தியின் உச்சத்திலே கொண்டு போய் உங்களை இந்த அரசு நிறுத்தி இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டோம், வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டோம், 100க்கு 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று இன்றைக்கு தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதே எங்களுடைய கோரிக்கை.
பணி ஆசிரியர்களுடைய கோரிக்கை, பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய கோரிக்கை, ஒரு கோரிக்கையை கூட இன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றவில்லை. 15 கோரிக்கையாக இருந்தது 25ஆக மாறியது, 25 கோரிக்கையாக இருந்தது இன்றைக்கு 31 கோரிக்கையாக கோரிக்கைகள் உயர்ந்திருக்கிறதே தவிர இந்த அரசு எந்த கோரிக்கையையும் தீர்த்து விடவில்லை. அந்த வகையிலே தான் உங்களுக்கும் ஒரு கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். இந்த அரசு அமைய வேண்டும் என்பதற்காக இந்த அரசுடைய வாக்குறுதிகள் நமக்கான வாக்குறுதிகள், நமக்காக களத்திலே வந்து போராடியவர்கள், நம்முடைய கருத்துக்களை எல்லாம் அவருடைய கருத்துக்களாக ஏற்றுக்கொண்டு பொதுவெளியிலே இருந்து நமக்காக வாதிட்டவர்கள் அன்றைக்கு அரசை பார்த்து என்ன சொன்னார்கள்? ஏன் அவருடைய நியாயமான கோரிக்கைகள், அந்த நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களே, உங்களுக்கு தக்க பாடம் வழங்கப்படும். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே இவர்களுக்கு அனைத்து அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்ற வாக்குறுதியை சொன்னார்கள். இதை நம்பி நாங்களும் வாக்களித்தோம், நீங்களும் வாக்களித்தீர்கள். இதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பை சார்ந்தவர்கள் இன்றைக்கு வாக்களித்து விட்டு அந்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு என்கின்ற நிலையிலே இருக்கிறோம். 2011ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற போது ஒரு செய்தியை சொல்லி பதவியேற்றார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி அவர் பதவியேற்ற போது அன்னை அம்மா துர்கா அன்னியார் அவர்கள் அழுத ஒரு காட்சி நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அது ஒரே ஒரு சாம்பிளுக்கான சாட்சிதானே தவிர அவர் எப்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பை ஏற்றாரோ இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய கண்ணீரிலும் சரி எங்களுடைய கண்ணீரிலும் ஆனந்த கண்ணீர் வந்தது. நமக்கு மிகப்பெரிய ஒரு விடிவை தரப்போகக்கூடிய ஆட்சி உருவாகி இருக்கிறது. இனிமேல் நம்முடைய வீட்டிலே பாலாரும் தேனாரும் தான் ஓடப்போகிறது என்றெல்லாம் எல்லோரும் ஆனந்த கண்ணீர் வடித்தோம். இன்றைக்கு அந்த ஆனந்த கண்ணீர் அபலைகளுடைய கண்ணீராக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசு. ஆனால் அவர்கள் எவ்வளவோ காரணங்களை சொல்லுகிறார்கள். நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள், மத்திய அரசு பணம் தரவில்லை என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் சொல்லியா எங்களிடத்திலே வாக்கு கேட்டீர்கள்? எது யார் என்ன செய்தாலும் சரி எந்த நிலையிலேயும் உங்களை காப்பாற்றக்கூடியவர்களாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுபவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னீர்கள். ஆனால் அப்படி அதை நம்பி வாக்களித்தவர்கள் இன்றைக்கு விஷம் கொடுங்கள் குடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விரக்தியிலே வந்திருக்கிறார்கள். இனிமேலாவது இந்த அரசு இதை உணர்ந்து இவருடைய கோரிக்கை, ஆசிரியருடைய கோரிக்கை, அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும். சாலையோரத்திலே ஏதோ வேலையற்றவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த அரசு நினைக்குமேயானால் வேலையற்றவர்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய விபரீத எண்ணங்கள் எல்லாம் உருவாகிவிடும். அதற்கு பின்னாலே இந்த அரசால் அதை எதிர்கொள்ள முடியாது என்பதை சொல்லி நீங்கள் விரக்தியின் உச்சத்திற்கு போகாதீர்கள், விரக்தி அடையாதீர்கள். உங்களுடைய உரிமைகள் நீங்கள் எப்பொழுது படித்து விட்டோமோ, ஒரு ஆசிரியர் பயிற்சியை முடித்து விட்டோமோ, வேலை கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை, பெற வேண்டியது நம்முடைய உரிமை. நம்முடைய உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. உரிமையை பறித்து அவர்களிடம் கெஞ்சி பெற முடியாது. கெஞ்சினால் அவர்கள் அந்த உரிமையை கொடுக்க மாட்டார்கள். இடைவிடாத போராட்டம் மட்டும்தான் அந்த வெற்றியை பெற்றுத்தரும். எப்படி இனிப்பாய் இருப்பது சர்க்கரையினுடைய இயற்கையோ, புளிப்பாய் இருப்பது எப்படி புளியினுடைய இயற்கையோ, போராடுவது என்பது மனிதனுடைய இயற்கை. தாக்குண்டால் கூட புழுக்கள் கூட தரைவிட்டு எழும் என்று சொல்லுவார்கள். ஒரு புழுவை நீங்கள் குத்தினீர்கள் என்று சொன்னால் கூட அதற்கு முதுகெலும்பில்லை என்றாலும் அது நிமிர்ந்து நிற்கக்கூடிய, நிமிர்ந்து தன்னுடைய உடலை வளைத்து அதற்கு எதிர்ப்பை காட்டக்கூடிய நிலையிலே இருக்கும். அதனாலே தான் சொன்னார்கள், தாக்குண்டால் புழுக்கள் கூட தரைவிட்டு எழும் என்று சொன்னார்கள். புழுக்களை விட நாம் கேவலமானவர்களா? கவலைப்படாதீர்கள், தொடர்ந்து போராடுங்கள். உங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு, உங்களுடைய கோரிக்கைகளை வலுப்படுத்தி உங்களுக்காக போராடுவதற்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய லட்சோப லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். திருவாரூரிலே இன்றைக்கு இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். திருவாரூர் போராட்டம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கும். விரைவில் உங்களை நோக்கி வெற்றி செய்தி வரும் என்று சொல்லி உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போராட்டம் போராட்டம் திருவாரூரில் போராட்டம், திருவாரூரில் போராட்டம், போராட்டம் 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 நடு ரோட்டில் போராட்டம், நடு ரோட்டில் போராட்டம். என்னாச்சு 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 தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு